தமிழ் நேசம் அகாடமியின் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 1. இதில் என்னென்ன பாடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. சரிங்களா? இது எல்லாமே நாங்கள் இப்போ போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறோம். ஏன்னா அவன் டிஎன்பிஎஸ்சியோட புது சிலபஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு அவனே கொடுத்துட்டாங்க. நாங்கள் இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் போட்டிருக்க வீடியோலேயே சிலபஸை பற்றி போட்டிருப்போம். இதுக்கு முன்னாடி யாராவது பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா என்ன சிலபஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ சிலபஸ் வீடியோன்னு இருக்கும், அதை போய் பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முழுக்க அந்த புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் எல்லாமே எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் இந்த வீடியோவை நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயல் 1 இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்த்தமிழ், கனவு பழித்தது, தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை. இதில் நாங்கள் எப்படி கொடுக்கோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நான் கொஸ்டின் சொல்லி உங்களுக்கு ஆன்சரை சொல்லிடுவேன். இந்த வீடியோவில் நல்லா கவனிச்சிட்டே வாங்க. சரிங்களா? அதாவது இப்போ எனக்கு படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா எங்களோட வீடியோவை கவனிச்சுட்டு வந்தாலே போதும். நான் உங்களுக்காக பொறுமையாக தான் சொல்கிறேன். கேள்வி, அதனுடைய அதாவது கேள்வி என்ன, பதில் என்ன அப்படின்னு. சரியா? 1, தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 3, தமிழை அமுதம், நிலவு, மனம், தேன் என போற்றியவர் யார்? பாரதிதாசன். 4, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என முடியும் பாடலின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். இன்பத்தமிழ். பாரதிதாசன் இன்பத்தமிழ். பாரதிதாசன் இன்பத்தமிழ் கவிதையில் தமிழை போற்ற பயன்படுத்தியவை. அதாவது கொஸ்டின் நம்பர் 5, பாரதிதாசன் இன்பத்தமிழ் கவிதையில் தமிழை போற்ற பயன்படுத்தியவை. அதாவது தமிழை போற்றுறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் பயன்படுத்தினார் வார்த்தைகளை? அமுதம், நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள். திரும்ப ஒரு தடவை சொல்கிறேன். அமுதம், நிலவு, மனம், பால், வானம், தோல், வாள். 6, பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்ன? கனக சுப்புரத்தினம். 7, பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார். யார் மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். அதாவது பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேஸ் என மாற்றிக்கொண்டார். யார் மாற்றிக்கொண்டார்? பாரதிதாசன். 8, தம் கவிதைகளில் பெண்கல்வி, கைம்பெண், மறுமணம், பொதுவுடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் யார்? பாரதிதாசன். 8, புரட்சி கவி பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? பாரதிதாசன். 10, தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். 11, அமிழ்தமே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். 12, தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். திரும்ப சொல்கிறேன். தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் காசி ஆனந்தன். 13, ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். என்ன அமைய வேண்டும்? சமூகம் அமைய வேண்டும். ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். 14, நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும், அசதியாக இருக்கும். 15,
கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். 17. பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்பப் பாட்டுருக்கும் உயிர் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? பெருஞ்சித்திரனார். 18. பெருஞ்சித்திரனாரின் தமிழ் கும்மி பாடலில் தமிழை எத்தனை திசைகளில் பரவும் வகையில் கும்மியடிப்போம் என்கிறார்? 8 திசை. திரும்ப சொல்றேன், பெருஞ்சித்திரனாரின் தமிழ் கும்மி பாடலில் தமிழை எத்தனை திசைகளில் பரவும் வகையில் கும்மியடிப்போம் என்கிறார்? 8 திசை. 19. பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். 20. பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார்? பெருஞ்சித்திரனார். 21. பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் எவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். பெருஞ்சித்திரனாரின் நூல்கள் எவை? கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். 22. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் யார்? பெருஞ்சித்திரனார். 23. தனித்தமிழையும் தமிழுணர்வையும் பரப்பிய பாவலர் யார்? பெருஞ்சித்திரனார். 24. தமிழ் கும்மி என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? கனிச்சாறு. 25. கனிச்சாறு எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது? 8 தொகுதிகளாக வெளிவந்துள்ளது. 26. வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி இதனுடைய ஆசிரியர் யார்? வாணிதாசன். 27. தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என முடியும் பாடலின் ஆசிரியர் யார்? வாணிதாசன். 28. ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி ஒளி தோன்றி இதனுடைய ஆசிரியர் யார்? வாணிதாசன். 29. தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம்? மேன்மை அடையலாம். 30. தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது? மேதினி. மேதினி சுருங்கிவிட்டது. 31. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல் வருவது என்ன? மோனை. எடுத்துக்காட்டு மண் மலை. பாடல் அடிகளில் முதல் எழுத்து ஒன்று போல வருவது என்ன? மோனை. எடுத்துக்காட்டு மண் மலை. 32. பாடல் அடிகளில் இரண்டாம் எழுத்து ஒன்று போல வருவது என்ன? எதுகை. எடுத்துக்காட்டு பக்கத்திலே எடுத்துக்காட்டும் கொடுத்துருப்போம், அதை பார்த்துக்கோங்க. ஊன் தேன். 33. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு எது? மொழி. 34. மனிதரை பிற உயிர்களிடத்தில் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது எது? மொழி. 35. நாம் சிந்திக்க உதவுவது சிந்தித்தவை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. 36. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000. உலகில் எத்தனைக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன? 6000. 37. ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை எது? தமிழ் இலக்கியங்கள். 38. பல மொழிகள் கற்ற கவிஞர் யார்? பாரதியார். 39. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற வரிகளை பாடியவர் யார்? பாரதியார். 40. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழ்த்தாயின் தொன்மையை பாடியவர் யார்? பாரதியார். 41. தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் எது? தொல்காப்பியம். 42. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர் மெய் ஒலிகள். 43.
தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஸ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன, வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. 44 வலஞ்சுழி எழுத்துக்கள் எவை? அதாவது வலஞ்சுழி எழுத்துக்கள் எவை? ஆ, ஏ, ஔ, ந, ஞ. 45 இடஞ்சுழி எழுத்துக்கள் எவை? ட, ய, ல. 46 தமிழ் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொல்காப்பியம். 47 தமிழ்நாடு என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். 48 தமிழன் என்ற சொல் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? அப்பர் தேவாரம். 49 தமிழன் கிளவியும் அதனோ ஏற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். திரும்ப சொல்றேன், தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம். 50 இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். 51 தமிழன் கண்டாய் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்பர் தேவாரம். 52 ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் எது? சீர்மை. 53 இருவகை திணைகள் எவை? உயர்திணை, அஃறிணை. 54 உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் டேஸ் என்று பெயரிட்டனர்? அஃறிணை. அதாவது பிராக்கெட்ல கொடுத்துருப்போம், அல் கூட்டல் திணை ஈக்குவல் டு உயர்வு அல்லாத திணை. 55 இனிப்பு அல்லாத காய் எது? பாகற்காய். பிராக்கெட்ல பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகற்காய். 56 இலக்கண நூல்கள் யாவை? தொல்காப்பியம், நன்னூல். 57 எட்டு தொகை 10 பாட்டும் இலக்கியங்கள் ஆகும். எந்த இலக்கியங்கள் ஆகும்? அதாவது டேஸ் இலக்கியங்கள் ஆகும் கேட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள். எட்டு தொகை 10 பாட்டும் சங்க இலக்கியங்கள் ஆகும். 58 திருக்குறள், நாலடியார் முதலியவை டேஸ் நூல்களாகும்? அற நூல்களாகும். 59 சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலியவை டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவை என்னது? காப்பியங்கள். 60 பூ ஆனது தோன்றுவது முதல் உதிர்வது வரை டேஸ் நிலைகளை கொண்டுள்ளது. எத்தனை நிலைகளை கொண்டுள்ளது? 7 நிலைகளை கொண்டுள்ளது. 61 மா என்னும் ஒரு சொல் எந்தெந்த பொருட்களை தருகிறது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. 62 தமிழுக்கு டேஸ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. முத்தமிழ். 63 இயல் தமிழ் டேஸ் வெளிப்படுத்தும். எதை வெளிப்படுத்தும்? எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும். நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கு இல்லையா, எண்ணத்தை வெளிப்படுத்தும். 64 உள்ளத்தை மகிழ்விப்பது டேஸ் தமிழாகும். இசைத்தமிழ். 65 உணர்வில் கலந்து வாழ்வில் நல்வழிப்படுத்துவது டேஸ் தமிழாகும். நாடகத்தமிழ். 66 தமிழ் கவிதை வடிவங்கள் எவை? துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள். 67 தமிழன் உரைநடை வடிவங்கள் எவை? கட்டுரை, புதினம், சிறுகதை. 68 தாவர இலைப்பெயர்கள் யாது? அது இங்கே கரெக்டாக வரிசையாக கொடுத்துருப்போம். 1 ஆல், அரசு, மா, பலா, வாழை, இது இலை. அகத்தி, பசலை, முருங்கை, இது கீரை. அருகு, கோரைங்கிறது புல். நெல், வரகுங்கிறது தாள். மல்லிங்கிறது தலை. சப்பாத்தி கள்ளி தாளைங்கிறது மடல். கமுகு அப்படிங்கிறது கூந்தல். மொழியை 69 மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமானால் அது டேஸ் அடிப்படையில் இருக்க வேண்டும். எண்கள் அடிப்படையில் இருக்க வேண்டும். 70 தொல்காப்பியம், நன்னூல் போன்ற நூல்கள் டேஸுக்கு ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன.
கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. 71 தமிழ் எண்களை அறிவோம். தமிழ் எண்கள் என்னென்ன? கா 1, உ 2, ஞ 3, ச 4, ரு 5, சு 6, ஏ 7, ஆ 8, கு 9, கு 10. சரிங்களா? 72 வேளாண்மை என்ற சொல் இடம்பெற்ற நூல் எது? கலித்தொகை, திருக்குறள். 73 உழவர் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. 74 பாம்பு, முதலை, செய், மீன் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை. 75 வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10. 76 உலகம் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், கிளவியாக்கம், அதாவது திருமுருகாற்றுப்படை. 77 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள் எது? 1 ஊர், தொல்காப்பியம் அகத்திணையில். புகழ், தொல்காப்பியம் வேற்றுமையியல். செல், தொல்காப்பியம் புறத்திணையில். முடி, தொல்காப்பியம் வினையியல். அன்பு, தொல்காப்பியம் களவியல். உயிர் ஒளி, தொல்காப்பியம் கிளவியாக்கம். அரசு, திருக்குறள். 78 பார் என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் பெரும்பனாற்றுப்படை. 79 மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், கற்பியல், அதாவது திருக்குறள். இது மகிழ்ச்சி என்ற சொல் இடம்பெற்றுள்ள நூல் எது? தொல்காப்பியம், அதில் கற்பியல். இன்னொன்று எது? திருக்குறள். 80 நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞர் அறிவுமதி. 81 சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டும் நாம் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என முடியும் பாடலின் ஆசிரியர் யார்? கவிஞர் அறிவுமதி. 82 அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பணிவு வேண்டும் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? கவிஞர் அறிவுமதி. 83 தொன்மை என்னும் சொல்லின் பொருள் பழமை. 84 தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர் யார்? பாரதியார். 85 மா என்னும் சொல்லின் பொருள் என்ன? விலங்கு. 86 நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது எது? மொழி. 87 தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். 88 நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 கலந்தது உலகம் என்னும் அறிவியல் உண்மையை கூறும் நூல் எது? தொல்காப்பியம். 89 உலக உயிர்களை ஓரறிவு முதல் 6 அறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? தொல்காப்பியர். 90 கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிந்து மழையாக பொழியும் என்று குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் எவை? முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார் 40, திருப்பாவை. 91 திரவ பொருட்களை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்தை கூறியவர் யார்? ஔவையார். 92 ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி என்ற பாடலை இயற்றியவர் யார்? ஔவையார். 93 வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10. 94 சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி எந்த நூலில் காணப்படுகிறது? நற்றிணை. 95 தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும் என்ற கருத்தை நிறுவியவர் யார்? கலீலியோ. 96 நிலம், தீ, நீர், வளி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இடம்பெற்ற நூல் எது? தொல்காப்பியம். 97 கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி இடம்பெற்றுள்ள நூல் எது? கார் 40. 98 நெடும் வெள்ளூசி நெடுவசி பரந்த வடு இடம்பெற்றுள்ள நூல் எது? பதிற்று 10. 99 கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இடம்பெற்றுள்ள நூல் எது? நற்றிணை. 100 தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றுள்ள இப்பாடலின் ஆசிரியர் யார்? கபிலர். 101 தமிழ் மொழியின் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். 102
ஒளி வடிவமாக எழுதப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் டேஸ் எனப்படும், எழுத்து எனப்படும். 103 இயல்பாக காற்று வெளிப்படும் போது டேஸ் எழுத்துக்கள் பிறக்கின்றன, உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. 104 வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் ஆ முதல் அவ் வரையில் எழுத்துக்களும் பிறக்கின்றன. என்னது? 12 உயிரெழுத்துக்கள். 105 தமிழில் உள்ள உயிர் குறில் எழுத்துக்கள் எத்தனை? 5. ஆ, இ, உ, ஏ, ஓ. 106 தமிழில் உள்ள உயிர் நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. 107 கால அளவை குறிப்பது டேஸ் ஆகும், மாத்திரை. 108 மாத்திரையின் அளவு என்ன? அது ஒன்று பார்த்தீங்கன்னா குறில் 1 மாத்திரை, நெடில் 2 மாத்திரை, மெய் அரை மாத்திரை, ஆயுதம் அரை மாத்திரை. 109 மெய் என்பது டேஸ் என பொருள்படும், உடம்பு என்று பொருள்படும். 110 மெய் எழுத்துக்களை ஒழிக்க டேஸ் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது, உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. 111 தமிழில் உள்ள மொத்த மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. 112 தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை, உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216. 113 உயிர்மெய் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2. உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். 114 எழுத்துக்களின் வகைகள் என்னென்ன? நம்ம படிச்சிருப்போம். வல்லினம், மெல்லினம், இடையினம் அப்படின்னு. கசட தபர நம்மனா எறல வரல, சரியா? கசட தபர அது படிச்சிருப்போம், வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று, சரிங்களா? 115 மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிரெழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றுபவை டேஸ் எழுத்துக்கள் என்னப்படும்? உயிர்மெய் எழுத்துக்கள் எனப்படும். 116 கபிலர் மாத்திரை அளவு என்ன? கபிலரோட மாத்திரை அளவு இந்த சைடில் நாங்கள் பிரித்து போட்டிருப்போம், செக் பண்ணிக்கோங்க. 1 + 1 + 1 + அரை, மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 மாத்திரை. 117 சேர்த்து எழுதுக. நிலவு கூட்டல் என்று, நிலவென்று. தமிழ் கூட்டல் எங்கள், தமிழெங்கள். பாட்டு கூட்டல் இருக்கும், பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை, 8 திசை. சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். 118 பார்த்தீங்கன்னா பிரித்தெழுதுகன்னு சொல்லுவோம். அமுதன்று, அமுது கூட்டல் என்று. செம்பயிர், செம்மை கூட்டல் பயிர். செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும், பொய் கூட்டல் அகற்றும். அக்ரிணை, அல் கூட்டல் திணை. பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இடப்புறம், இடது கூட்டல் புறம். சீரிழமை, சீர் கூட்டல் இளமை. சொல்லும் பொருளும் அறிக. அடுத்து 119 பார்த்தீங்கன்னா நிருமித்த, உருவாக்கிய. விளைவு, விளைச்சல். சமூகம், மக்கள் குழு. அசதி, சோர்வு. ஆழிப்பெருக்கு, கடல்கோள். ஊழி, நீண்டதொரு காலப்பகுதி. மேதினி, உலகம். உள்ளப்பூட்டு, அறிய விரும்பாமை. 120 பார்த்தீங்கன்னா பொறுத்துக. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதெல்லாம் சொல்கிறோம். இதனுடைய ஆன்சர் நீங்கள் அங்கே கேட்கும்போது மாறி இருக்கும், கரெக்டாக நினச்சிருங்க. இதை பார்த்துட்டீங்க அப்படின்னா அதை உங்கள் மைண்டில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக ஆன்சரை நினச்சிருங்க, டிக் பண்ணிடுங்க. 121 கலைச்சொல் அறிக. வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ். இணையம், இன்டர்நெட். தேடுபொறி, சர்ச் இன்ஜின். குரல் தேடல், வாய்ஸ் சர்ச். தொடுதிரை, டச் ஸ்கிரீன். புலனம், வாட்ஸ்அப். முகநூல், ஃபேஸ்புக். செயலி, ஆப். அதாவது இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வில் கேட்கப்படும் மிக முக்கிய வினாக்கள்னு ஒன்று தனியாக கொடுத்துருப்போம். நூல்களினுடைய சிறப்பு பெயர்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேளாண் வேதம், நாலடி 400. இது பார்த்தீங்கன்னா நாலடியார், சரியா? நூலுடைய சிறப்பு பெயர் வேளாண் வேதம்னு சொல்லுவாங்க, நாலடி 400 சொல்லுவாங்க. எதை? நாலடியாரை. தாயுமானவர் பாடல்களை தமிழ் மொழியின் உபநிடதம். தாயுமானவர் பாடல்கள் தமிழ் மொழியின் உபநிடதம். அடுத்தது தமிழ் 3000ங்கிறது என்னது? திருமந்திரம்.
நெடுந்தொகை அகநானூறு, மணநூல் சீவக சிந்தாமணி, நருந்தொகை வெற்றி வேர்க்கை, கூத்தாற்றுப்படை மலைபடுகடாம், திருமலை அதிபர் பல்லு பல்லிசை. இது என்னது? திருமலை முருகன் பல்லு. அடுத்து தமிழரின் வாழ்வியல் கருவூலம் எது? புறநானூறு. குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம். இதில் எந்த பேர் வேணாலும் வரலாம். இது எல்லாமே குறிக்கிற ஒரே நூல் எது? சிலப்பதிகாரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசிரியரோட இயற்பெயர்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எல்லாம் ஏன் நாங்கள் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, புது சிலபஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கணும் அப்படின்ட்டு. முடியரசன் யாரு? துரைராசு. சுரதா ராஜகோபாலன். வாணிதாசன் அரங்கசாமி என்ற எத்திராசலு. காலமேக புலவர் வரதன். பெருஞ்சித்திரனார் துரைமாணிக்கம். சுஜாதா ரங்கராஜன். மீரா ராஜேந்திரன். புதுமைப்பித்தன் சோ விருத்தாச்சலம். கல்யாண்ஜி கல்யாண சுந்தரம். கண்ணதாசன் முத்தையா. சரிங்களா? இப்போ இது வரைக்கும் பார்த்தது நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா இதுவும் நான் சொல்லிட்டேன். இதை ஃபுல்லாக கவர் பண்ணி இது பார்த்தது ஃபுல்லாக 6ஆம் வகுப்போட தமிழ் இயல் 1. சரிங்களா? இதனுடைய தொடர்ச்சியான இது அடுத்த வீடியோவில் போடுவோம். நீங்கள் பழைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வீடியோக்களையும் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் டிஎன்பிசி படிக்கிற உங்கள் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கும் கொஞ்சம் அனுப்புங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நாங்கள் வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்கள் எங்களை பேஸ் பண்ணி என்ன செஞ்சிட்டுங்க, படிச்சுட்டே போங்க. எங்கள் மெட்டீரியலை படிச்சுட்டே போங்க. ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், எக்ஸாமில் நம்ம என்ன செஞ்சிடலாம், நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.